வணக்கம். நம்மளோட இந்த புதிய ஃபினான்ஸ் பகுப்பாய்வுக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு முதலீட்டு உலகத்திலேயே பல காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் போரை பத்தி தான் நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். இது சாதாரண போர் இல்லங்க, உங்க எதிர்கால செல்வத்தை தீர்மானிக்க போற ஒரு மெகா யுத்தம். அதுதான் நேரம் வர்சஸ் முதலீட்டு தொகை, அதாவது டைம் வர்சஸ் அமௌண்ட். ஒரு பக்கம் நீங்க எவ்ளோ கால முதலீடு செய்றீங்க, மறுபக்கம் எவ்ளோ பணம் போடுறீங்க. இதுல நிஜமாவே எது கெத்து, எது அதிக சக்தி வாய்ந்தது? வாங்க, எந்த டிலேவும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வியை கேக்குறேன். முதலீட்டுல மாசம் ஒரு 50,000 ரூபாய் அதிகமா போடுறது நல்லதா, இல்ல உங்க முதலீட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது நல்லதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிட்ட எவ்ளோ அதிகமா பணம் இருக்கோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான செல்வத்தை உருவாக்கலாம் அப்படின்னு தான். இது நம்ம மைண்ட்ல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆனா பெரிய தொகை இருந்தாதான் பெரிய வெல்த் உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த பொதுவான கட்டுக்கதைய இன்னைக்கு நாம சுக்குநூறா உடைக்க போறோம். இப்போ நம்மள பல பேர் முதலீடு செய்யாம இருக்கிற ரீசன்ஸ் என்னென்ன தெரியுமா? அட போப்பா, இப்போ என் சம்பளமே ரொம்ப கம்மி, இதுல ஒரு 5,000 ரூபாய் போட்டு என்ன பெருசா கிழிச்சிட போறேன், இல்லனா கல்யாண செலவு இருக்கு, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், கையில நிறைய பணம் சேர்ந்ததும் பல்கா போட்டுக்கலாம், இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்படி கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணி நீங்க முதலீடு செய்யாம தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு மாபெரும் மறைமுக விலைய கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பேரு தான் காஸ்ட் ஆஃப் டிலே, அதாவது தாமதத்தின் விலை. இது நீங்க நேரா பேங்க்ல கட்டுற ஃபைன் கிடையாது. காம்பவுண்டிங் வளர்ச்சியில எதிர்காலத்துல நீங்க இழக்க போற பல லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான ரூபாய். இந்த தாமதத்தின் விலை எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படிங்கறத புரிஞ்சுக்க 2 முதலீட்டாளர்களை ஒப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இன்வெஸ்டர் ஏ தன்னோட 25 வயசுலயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. முதல் வேலை சம்பளம் கம்மிதான், அதனால மாசம் வெறும் 5,000 ரூபாய் மட்டும் எஸ்ஐபி மூலமா போடுறாரு. ஆனா இது தன்னோட 55 வயசு வரைக்கும், அதாவது 30 வருஷமா விடாம தொடர்ந்து செய்றாரு. இந்த 30 வருஷத்துல அவர் போட்ட மொத்த முதலீட்டு தொகை 18 லட்சம் ரூபாய். இப்போ இன்வெஸ்டர் பிய பாப்போம். இவர் 35 வயசுல லைஃப்ல நல்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாரு. தான் லேட்டா ஆரம்பிச்சதை பேலன்ஸ் பண்றதுக்காக இன்வெஸ்டர் ஏவை விட 3 மடங்கு அதிகமா, அதாவது மாசம் 15,000 ரூபாய் முதலீடு செய்றாரு. அடுத்த 20 வருஷத்துக்கு இது தொடர்ந்து செய்றாரு. இவரோட மொத்த முதலீடு 36 லட்சம். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான 12% CAGR வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இன்வெஸ்டர் பி 3 மடங்கு அதிகமா பணம் போட்டிருக்காரு. அப்ப அவர் ஈஸியா ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஆனா ஃபைனல் ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இங்கேதாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட மிகப்பெரிய ஆஹா மொமெண்டே ஒளிஞ்சிருக்கு. இன்வெஸ்டர் ஏ முதலீடு செஞ்ச மொத்த தொகையே இன்வெஸ்டர் பி செஞ்சதுல பாதிதான். அதாவது 36 லட்சத்துக்கு பதிலா அவர் போட்டது வெறும் 18 லட்சம் தான். ஆனா இன்வெஸ்டர் ஏக்கு கிடைச்ச இறுதி செல்வம் எவ்ளோ தெரியுமா? 1.75 கோடிக்கும் மேல. ஆனா டபுள் மடங்கு பணம் முதலீடு செஞ்ச இன்வெஸ்டர் பிக்கு கிடைச்சதோ சுமார் 1.5 கோடி தான். ஆக முதலீடு செஞ்ச பணம் ரொம்ப குறைவுன்னாலும் இந்த ரேஸ்ல இன்வெஸ்டர் ஏ தான் கெத்தா ஜெயிச்சிருக்காரு. அவர் எடுத்துக்கிட்ட அந்த 10 வருஷ கூடுதல் நேரம் தான் இந்த பிரம்மாண்டமான மேஜிக்க பண்ணிருக்கு. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு ஆச்சரியமான கேள்வி கண்டிப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படிப்பா குறைவான பணம் இவ்வளவு அதிகமான செல்வத்தை உருவாக்க முடியும்? இது நம்ம நார்மல் லாஜிக்குக்கே டோட்டலா முரணா இடிக்குதுன்னு தோணலாம். அதிக பணம் போட்டவருக்கு தானே அதிக லாபம் கிடைக்கணும். இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? எந்த கால்குலேஷன் இப்படி வேலை செய்யுது? அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அந்த மேஜிக்கு காரணம் தான் காம்பவுண்டிங் பவர் ஆஃப் டைம், அதாவது நேரத்தின் கூட்டு வட்டி சக்தி. சிம்பிளா சொல்லணும்னா, சாதாரண வட்டியில நீங்க போடுற பணத்துக்கு மட்டும்தான் வட்டி கிடைக்கும். ஆனா காம்பவுண்டிங் அப்படி கிடையாது. உங்க ஆரம்ப முதலீட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அடுத்த வருஷம் அந்த முதலீடு பிளஸ் அது வரைக்கும் கிடைச்ச லாபம், இந்த ரெண்டின் மீதும் சேர்த்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இப்படி வருமானத்தின் மீதே வருமானம் கிடைச்சு உங்க பணம் எக்ஸ்போனென்ஷியலா, அதாவது அசுர வேகத்துல வளர தொடங்கும். உங்க முதலீட்டுக்கு நீங்க கொடுக்கற கூடுதல் நேரம் மட்டும்தான் இந்த காம்பவுண்டிங் மேஜிக் வேலை செய்யறதுக்கான முழு சுதந்திரத்தையும் அந்த ஸ்பேஸையும் கொடுக்குது. ஒரு 30 வருஷ காம்பவுண்டிங் பயணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் சவால் இருக்கு. முதல் 5 வருஷத்துல இதோட வளர்ச்சி ரொம்பவே மெதுவா, எந்த பெரிய மாற்றமும் தெரியாம செம்ம போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் பொறுமை இழந்து முதலீட்ட பாதியிலேயே நிப்பாட்டிடுவாங்க. ஆனா ஒரு 10-15 வருஷங்கள் கடக்கும்போது இதோட வேகம் கண்கூட அதிகரிக்கத் தொடங்கும். உங்க பணம் உங்களுக்காகவே உழைக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 20 முதல் 30வது வருஷங்கள்ல நடக்கிறது தான் நிஜமான மேஜிக். இதத்தான் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் காம்பவுண்டிங் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்வாங்க. உங்க பணம் ராக்கெட் வேகத்துல யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு செங்குத்தா வளர ஆரம்பிக்கும். அந்த கடைசி சில வருஷங்கள்ல தான் உண்மையான மாபெரும் செல்வம் உருவாகுது.
இதையெல்லாம் கேட்கும்போது 35 அல்லது 40 வயசை தாண்டிய பலருக்கும் மனசுல ஒரு பெரிய பயமும் ஒருவித குற்ற உணர்ச்சியும் வரலாம். ஐயோ, நான் என்னோட 20களை அப்படியே வீணடிச்சிட்டேனே, நான் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அந்த காம்பவுண்டிங் சான்ஸை நான் டோட்டலா கோட்டமிட்டுட்டேனா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது பலரையும் மேற்கொண்டு முதலீடு செய்ய விடாம தடுக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆனா ஆபத்தான தயக்கம். ஆனா கவலையே படாதீங்க. இந்த ஒரு பழமொழிய எப்பரும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. முதலீடு செய்வதற்கு மிக சிறந்த நேரம் நேற்று, இரண்டாவது சிறந்த நேரம் இன்று. நீங்க 20 வயசுல ஆரம்பிக்காம கொஞ்சம் லேட்டா தொடங்கிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாதுங்க. முடிஞ்சு போன அந்த கடந்த காலத்தை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இன்னமுமே ஆரம்பிக்காம மேலும் மேலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அதுதான் நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு. இதை இப்படி கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன மர விதைய நிலத்துல விதைக்கிறாரு. இன்னொருத்தர் இன்னைக்கு நிறைய காசு கொடுத்து ஒரு பெரிய காஸ்ட்லியான மரக்கன்ற நர்சரியில இருந்து வாங்கி நடுறாரு. ஆனா அந்த சின்ன விதைக்கு கிடைச்ச 10 வருஷ நேரம் அது இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான மரமா மாத்தி ஆழமான வேர்களை உருவாக்கி சூப்பரான நிழலை கொடுக்கற அளவுக்கு வளர்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வாங்கின அந்த பெரிய மரக்கன்று அந்த அளவுக்கு வளர இன்னும் பல வருஷங்கள் ஆகும். முதலீடும் எக்ஸாக்டா அதே மாதிரி தாங்க. பணத்தின் அளவை விட நீங்க அதுக்கு கொடுக்கற நேரத்துக்கு தான் பவர் ரொம்ப அதிகம். உடனே உங்களுக்கு ஒரு நியாயமான டவுட் வரலாம். அப்போ முதலீடு செய்யற தொகையே முக்கியம் இல்லையா பாஸ்? மாசம் வெறும் 500 ரூபாய் போட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடலாமா அப்படின்னு கேப்பீங்க. தொகையும் நிச்சயமா முக்கியம்தான். நம்ம போடுற கேபிட்டலை முற்றிலுமா ஒதுக்கிட முடியாது. ஆனா முதலீட்டுல நீங்க எந்த வரிசையில எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற உங்க அணுகுமுறை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நாம 2 விதமா பிரிச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 3 அல்லது 5 வருஷத்துக்குள்ள ஒரு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். இந்த குறுகிய கால முதலீட்டுல, அதாவது ஷார்ட் டேர்ம் ஹொரிசன்ல நீங்க போடுற பணத்தோட அளவு தான் ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணும். அங்க காம்பவுண்டிங் வேலை செய்ய நேரம் இல்லாததால பணம் தான் ஜெயிக்கும். அதுவே 15, 20, 30 வருஷங்கள்னு நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரம் தான் சந்தேகமே இல்லாத அசைக்க முடியாத சாம்பியன். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நேரத்துக்கு தான் மகுடும். அப்போ நண்ப எதிர்காலத்துக்கான அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? இதுதாங்க அந்த ஸ்மார்ட் வெல்த் ஃபார்முலா. முதலாவது, எவ்ளோ சீக்கிரமா முடியுமோ அவ்ளோ சீக்கிரமா முதலீட்டு தொடங்குறது. 2வது, உங்க வருமானம் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கும்போது சும்மா அதே பழைய தொகையே முதலீடு செய்யாம உங்க எஸ்ஐபி தொகையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போறது. 3வது, மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி எந்த பேனிக்கும் ஆகாம முதலீட்டை நிறுத்தாம தொடர்ந்து உறுதியா செய்றது. இதுதான் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை முறியடிச்சு உங்களுக்கான மாபெரும் செல்வத்தை உருவாக்குற சூப்பர் ஃபார்முலா. உங்க வயசுக்கு ஏற்க ஒரு தெளிவான பிளேபுக் நான் சொல்றேன், கவனிங்க. நீங்க உங்க 20ஸ்ல இருந்தீங்கன்னா சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே பெர்ஃபெக்டா அமையட்டும் அப்புறம் பெரிய தொகையா போடலான்னு வெயிட் பண்ணாதீங்க. மாசம் 1000 ரூபானாலும் சரி, முதலீடு செய்யற அந்த பழக்கத்தை உருவாக்குறதுல மட்டும் முழு ஃபோக்கஸ் வைங்க. ஏன்னா நேரம் உங்க பக்கம் இருக்கு. நீங்க உங்க 30கள்ல இருக்கும்போது உங்க வருமானம் கண்டிப்பா அதிகரிச்சிருக்கும். அதே சமயம் குடும்ப பொறுப்புகளும் கூடும். இந்த டைம்ல உங்க எஸ்ஐபி தொகையை அதிரடியா அதிகப்படுத்தி குழந்தைங்களோட படிப்பு, வீடு வாங்குறதுன்னு குறிப்பிட்ட இலக்குகளை நோக்கி முதலீடு செய்யுங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆக நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால முடிஞ்ச வரையும் பெரிய தொகையை முதலீடு செய்யறதோட அசெட் அலோகேஷன்லயும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை உருவாக்குறதுலயும் அதை பாதுகாக்கிறதுலயும் அதிக கவனம் செலுத்தணும். ஆனா நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரிங்க, உங்க பயணம் 20கள்ல தொடங்கினாலும் 30கள்ல தொடங்கினாலும் இல்ல 40கள்ல தொடங்கினாலும் உங்க எல்லாருக்கும் பொதுவான மிக முக்கியமான ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் தாமதிக்காதீர்கள். நீங்க எடுக்க போற அந்த உடனடி ஆக்ஷன் தான் உங்க எதிர்கால செல்வத்தை தீர்மானிக்க போற ஒற்றை முக்கிய காரணி. நாளைக்கு பாத்துக்கலாம்னு நினைக்கிறது தான் முதலீட்டுல நம்மளோட மிகப்பெரிய எதிரி. சரி, இந்த முழு பகுப்பாய்வோட இறுதிச் சுருக்கம் என்ன? இத மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிவு செஞ்சுக்கோங்க. சிறிய முதலீட்டு தொகை அதோட அதிக நேரம் சேர்ந்தா அது மிகப்பெரிய முதலீட்டு தொகை மற்றும் குறைந்த நேரத்தை விட மாபெரும் வெற்றியை தரும். நாம எவ்ளோ பணம் போடுறோம் அப்படிங்கறத விட எவ்ளோ சீக்கிரம் தொடங்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங். அதனால நேரத்தை உடனே உங்க நண்பனாக்குங்க. இன்றே இப்போதே உங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க. ஏன்னா நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்துல நீங்க இழக்கிற ஒரு மாபெரும் செல்வம். அந்த விலையை கொடுக்க நீங்க நிஜமாவே தயாரா? இந்த உரையாடல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. கடந்த கால ரிட்டர்ன்ஸ் எதிர்கால முடிவுகளை உறுதி செய்யாது. முதலீடு செய்வதற்கு முன் தகுதியான நிதி ஆலோசகரை அணுகவும்.